Welcome to Education Time in Tamil. CBSE Class 9th Science Chapter 5 The Fundamental Unit of Life. So, in the chapter நம்ம plasma membrane or cell membrane இந்த டாபிக்கை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 3லையும் நம்ம இந்த டாப்பிக்கோட ஸ்டார்டிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க புக்கில்ங்கிறத பற்றி பார்த்தோம். ஓகேங்களா, அதை கண்டினியூ பண்ணி அதுக்கப்புறம் புக்கில் என்ன இருக்குதுங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் தெரியும். ஓகே, சரி, இப்போ நம்ம அதோட கண்டினியூவேஷன். இதுக்கு முன்னாடி பார்ட்ல என்ன பார்த்தோம், ஒரு சின்ன ரீகேப் பார்த்துருவோம். பிளாஸ்மா மெம்பரேன் அப்படிங்கிறது செல்லை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு, அதாவது மெல்லிசான ஒரு சவ்வு மாதிரி, ஓகேங்களா, ஒரு தின் லேயர் மாதிரி ஒரு பார்ட்டு. இது என்ன பண்ணும், டிஸ்ஃபியூஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் ஒன்று படித்தோம். அதன் மூலமாக செல்லுக்கு தேவையான ஆக்சிஜனை எடுத்துக்கிறது, தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுறது, இந்த வேலையை பண்ணும். செல்லுக்குள்ளே எது போகணும் போகக்கூடாது அப்படிங்கிறத அதை அலோவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா, அந்த டிஃப்யூஷன் மாதிரியான ஒரு ப்ராசஸ், அதில் ஒரு பகுதி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ். ஆஸ்மாசிஸ் மூலமாக அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர், அதுக்கு செல்லுக்கு தேவையான வாட்டர் கண்டென்ட்டை எடுத்துக்கும். அதுக்கு தேவையில்லாத அமௌண்ட் ஆஃப் வாட்டர் உள்ள இருந்துச்சு அப்படின்னா அது வெளில விட்டுடும். சரி, இது அதை எப்படி டிசைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். வாட்டர் அந்த கண்டென்ட்ல கலந்துருக்கிற அந்த சப்ஸ்டன்ஸை பொறுத்து, ஓகேங்களா, அந்த சப்ஸ்டன்ஸோட கான்சன்ட்ரேஷனை பொறுத்து அது டிசைட் பண்ணும். ஓகேங்களா, சரி, அது என்னென்ன சப்ஸ்டன்ஸ் கலந்துருக்கலாம்னா மினரல்ஸ் கலந்துருக்கலாம், இல்லைன்னா அந்த செல்லுக்கு தேவையான அளவு மினரல்ஸ் கிடைக்கும். அப்புறம் சால்ட்டு, சுகரு, இதெல்லாம் செல்லுக்கு தேவையான அளவு அந்த வாட்டர் கண்டென்ட் மூலமாக அது தேவை எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கும். தேவையில்லை அப்படின்னா வெளில விட்டுரும். ஓகேங்களா, சரி, அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் அது பண்ணும்பொழுது என்ன நடக்குது, ஓகேங்களா, ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் பண்ணும்பொழுது என்ன நடக்கும், செல்லு எப்படி மாறும், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி மாறும், அதை எப்படி அந்த செயல் அது செய்யுது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக நமக்கு இந்த ஒரு பார்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி, அதுவும் ஆக்டிவிட்டி 5.3 பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம அதே மாதிரி ஒரு செல்லை எடுத்து நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். ஈஸியாக நம்ம கண்ணாலே பார்க்கலாம், நம்ம வெறும் கண்ணாலே பார்க்கலாம், மைக்ரோஸ்கோப் தேவையில்லை. ஓகேங்களா, அந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சரி. What will happen if we put an animal cell or a plant cell into the solution of sugar or salt in water? இப்போ நம்ம ஒரு பிளான்ட் செல்லையோ இல்லை ஒரு அனிமல் செல்லையோ ஒரு சொல்யூஷனில் போட போகிறோம். அது என்ன சொல்யூஷனாக இருக்கலாம், சால்ட் சொல்யூஷனாகவும் இருக்கலாம், இல்லைன்னா சுகர் சொல்யூஷனாகவும் இருக்கலாம். சொல்யூஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம சால்ட்டை நல்லா அதிகமாக சால்ட்டை தண்ணியில் கரைச்சி வச்சதாக இருக்கலாம், இல்லைன்னா அதிகமான சுகரை, ஓகேங்களா, அதை தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கிட்டதாக இருக்கலாம். ஓகேங்களா, இப்போ அதுக்குள்ளே ஒரு அனிமல் செல்லையோ ஒரு பிளான்ட் செல்லையோ நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும், ஓகேங்களா, அனிமல் செல் என்னவாகும், பிளான்ட் செல் என்னவாகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, சரி, இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாத செல்லை அதுக்குள்ளே பிளான்ட் செல்லையோ அனிமல் செல்லவோ அதுக்குள்ளே இருந்துச்சு, எதுக்குள்ளே சால்ட் சொல்யூஷன் இல்லைன்னா சுகர் சொல்யூஷன் ஏதோ ஒன்று, ஓகேங்களா, அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் 3 things could happen. இந்த 3ல் ஏதோ ஒன்று நடக்கும். ஓகேங்களா, இந்த மூணு செயல் நடக்கலாம். ஓகே, ஸோ அந்த 3 ஆக்டிவிட்டியில் ஏதோ ஒன்று அந்த மாதிரி நடக்கும். அது எதை பொறுத்து நம்ம இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if the medium surrounding the cell has the higher water concentration than the cell, meaning that the outside solution is very dilute, the cell will gain water by osmosis. இந்த ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டிங்கிறது எதை பொறுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு செயல் நடக்குது இல்லைங்களா, ஒரு செல்லை ஒரு அனிமல் செல்லையோ ஒரு பிளான்ட் செல்லையோ நம்ம அந்த சொல்யூஷனில் போட்டுட்டோம். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த மீடியம் சரௌண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மீடியம்னா என்ன, செல் வைக்கப்பட்ட அந்த சால்ட் சொல்யூஷன் இல்லைன்னா சுகர் சொல்யூஷன், அது அதோட வாட்டர் கான்சன்ட்ரேஷன், ஓகேங்களா, ஹையர் வாட்டர் கான்சன்ட்ரேஷனாக அது இருந்துச்சு அப்படின்னா, எதில் செல்லில் இருக்க வாட்டர் கான்சன்ட்ரேஷனை விட, செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய வாட்டர் கான்சன்ட்ரேஷனை விட செல்லுக்கு வெளியில் நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த சுகர் சொல்யூஷனோ இல்லை சால்ட் சொல்யூஷனோ அதோடைய வாட்டர் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், செல்லை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா, வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க, செல்லை விட அது இதுக்கு தான் நான் கீ பாயிண்ட்லாம் இப்போ நம்ம போல்ட் லெட்டரில் கொடுக்கறது உங்களுக்கு. ஓகேங்களா, செல்லை விட அதிகமாக இருந்துச்சுன்னா மீனிங் தட் த outside solution is very dilute. ஓகேங்களா, ஸோ அப்போ அவுட் சைடில் இருக்கக்கூடிய சொல்யூஷன் ரொம்ப டைல்யூட்டாக இருக்குது, அதாவது வாட்டர் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, செல்லுக்கு வெளியில் வாட்டர் அதிகமாக இருக்குது, செல்லை விட அதிகமாக இருக்குது. ஓகே, செல்லுக்குள்ள இருக்க விட அதிகமாக இருக்குது. ஏன்னா என்ன அர்த்தம், வாட்டர் ரொம்ப டைல்யூட்டாக இருக்குது. டைல்யூட்டாக இருக்குதுன்னா என்ன, வாட்டர் அதிகமாக இருக்குது, சால்ட் சுகர் சொல்யூஷன் கம்மியாக இருக்குது. டைல்யூட் சொல்யூஷன்னா என்ன பண்ணுவோம், கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கக்கூடியது. ஓகேங்களா, இருக்குது அப்படின்னா இந்த செல் வில் கெயின் வாட்டர், என்ன பண்ணும், செல்லு வாட்டர் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும்.
வாட்டரை எடுத்துக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, எப்போ செல்லு வாட்டரை எடுத்துக்கும், எப்போ செல் வாட்டரை வெளியில் விடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த ப்ராசஸே நமக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பிளான்ட் செல்லையோ ஒரு அனிமல் செல்லையோ ஒரு சால்ட் சொல்யூஷன் இல்லைன்னா ஒரு சுகர் சொல்யூஷனுக்குள்ளே போட்டோம். ஓகேங்களா, இப்போ சுகர் சொல்யூஷன் அந்த சால்ட் சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா டைல்யூட்டாக இருக்குது. டைல்யூட்டாக இருக்குன்னா என்ன அர்த்தம், ரொம்ப தண்ணி அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, சுகரோ சால்ட்டோ கம்மியாக இருக்குது, தண்ணி அதிகமாக இருக்குது. எதோட கம்பேர் பண்ணும்பொழுது, உள்ளே இருக்க செல்லோட கம்பேர் பண்ணும்பொழுது செல்லுக்குள்ள என்ன இருக்குது, கம்மியாக இருக்குது. செல்லுக்கு வெளியில் உள்ள சொல்யூஷனில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணும் செல்லு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரை உரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஸோ எந்த ப்ராசஸ் மூலமாக, ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் மூலமாக வாட்டரை வந்து கெயின் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா, வாங்கிக்க ஆரம்பிக்குது. எதன் மூலமாக, ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமாக வாங்கிக்க ஆரம்பிக்குது. இந்த பாருங்களேன் இந்த படத்தில் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இதையும் சொல்லிடுவோம். such a solution is known as the hypotonic solution. ஓகேங்களா, இந்த மாதிரி ப்ராசஸ் நடந்துச்சு. அதாவது வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, அதை கரைஞ்சிருக்கக்கூடிய சால்ட்டு சுகர் கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி சொல்யூஷனுக்கு பேர் என்ன, ஹைப்போட்டோனிக் சொல்யூஷன். ஓகேங்களா, நம்ம வெளியில் வச்சிருக்க அந்த சொல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் ஹைப்போட்டோனிக் சொல்யூஷன். ஓகேங்களா, ஏன் அது டைல்யூட்டாக இருக்குது, வாட்டர் அதிகமாக இருக்குது, அது ஹைப்போட்டோனிக் சொல்யூஷன். ஓகே, ஹைப்போ அப்படின்னா தண்ணி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஹைப்போட்டோனிக் சொல்யூஷன். அப்படி இருக்கும் பொழுது அதுக்குள்ள உள்ள செல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன், இந்த செல்ல H2O உள்ள வருதா. ஓகேவா, சரி இந்த செல்ல பாருங்க, இது வந்து அனிமல் செல், இது வந்து பிளான்ட் செல். ஓகேங்களா, சரி இதில் என்ன பண்ணுது, H2O வந்து உள்ள வருது, வாட்டர் வந்து உள்ள வருது. சரி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இப்போ நம்ம படத்தை பார்த்துட்டோம் இல்லையா, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லுவோம். வாட்டர் molecules are free to pass across the cell membrane. வாட்டர் மாலிகுல் வந்து செல் மெம்பரேன் வழியா ஃப்ரீயா உள்ள போயிட்டு வரும். ஓகேங்களா, என்ன இன் போத் டைரக்ஷன், உள்ளேயும் போகும் வெளியிலையும் வரும். செல் மெம்பரேன்ங்கிறது உள்ளேயும் அலோவ் பண்ணும், அதுக்கு அதிகமாச்சுன்னா வெளியிலையும் விடும் இல்லைங்களா. ஸோ அப்போ ரெண்டு வேலையும் பண்ணும் இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணுன்னா வாட்டர் மாலிகுல் இப்போ ஃப்ரீ டு பாஸ், ஃப்ரீயாக போகும். எங்க, அக்ராஸ் த செல் மெம்பரேன் வழியா போத் டைரக்ஷன், ரெண்டு டைரக்ஷன்லையும் உள்ளேயும் போகும் வெளியிலையும் வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ போத் டைரக்ஷன். ஓகேவா, சரி பட் மோர் வாட்டர் வில் கம் இன் டு த செல் தென் வில் லீவ். வெளியில் இருக்கிறத விட அதிகமான வாட்டர் உள்ளே வரும். உள்ளே வரதோட அளவு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, எதுக்குள்ளற செல்லுக்குள்ளே வரக்கூடிய அளவு அதிகமாக இருக்கும். எதோடைய அளவு, வாட்டருடைய அளவு. ஓகேங்களா, வெளியில் போகிறத விட அது உள்ளே அதிகமாக எடுத்துக்கும், ஆனால் வெளியில் கம்மியாக தான் விடும். ஓகேங்களா, செல்லு இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் உள்ளது நடக்கலாம். என்ன நடக்கலாம், வெளியில் உள்ளது டைல்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னா செல்லு அதிகமாக எடுத்துக்கும், வெளியில் விடுறதா கம்மியாக விடும். அப்போ பாருங்க, பட் மோர் வாட்டர் வில் கம் இன் டு த செல், செல்லுக்குள்ளே அதிகமாக வரும். தென் வில் லீவ், வெளியில் இருக்கிறத விட, வெளியில் போகிறத விட. ஓகேங்களா, வெளியில் வாட்டர் போகிறத விட செல்லு அதிகமாக எடுத்துக்கும். ஓகேவா, சரி அப்போ என்னவாகும், இந்த நெட் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் is that water enter the cell is likely to swell up. அப்போ ரிசல்ட் அதாவது உள்ளே போகிறது வெளியில் வர்றது, இது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரிசல்ட்னா என்ன, வெளியில் போகிறதோட அளவு எவ்வளோ இருக்குது, உள்ளே வரதோட அளவு எவ்வளோ இருக்குது, இது ரெண்டையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது உள்ளே வரதுக்கூடிய அளவு தான் அதிகமாக இருக்குது. அப்போ என்னவாகும், செல்லு வந்து ஸ்வெல் ஆகும் அப்படியே வீங்கும். ஓகேங்களா, பல்ஜ் ஆகும். இந்த படத்தில் காட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, நார்மலாக இருந்த சைஸை விட இது பாருங்கள் பல்ஜ் ஆகுதா. ஓகேங்களா, ஸோ அந்த நல்லா இதாகும். சில இடங்களில் வந்து அந்த செல் மெம்பரேன் கூட பிரேக் ஆகும், ஏன்னா உள்ள தண்ணி அளவு அதிகமாக இருக்குல்ல. ஸோ அதனால என்ன ஆகும்னா உள்ள கூட பிரேக் ஆகும். இதில் பாருங்க, இந்த பிளான்ட் செல்லையும் பாருங்க நல்லா பெருசாகும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி பல்ஜ் ஆகும், ஸ்வெல் ஆகும், வீங்கி இருக்க மாதிரி, நார்மல் சைஸை விட வீங்கி இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா உள்ள தண்ணி அதிகமாக இருக்குல்ல, ஒரு பலூனுக்குள்ளர நம்ம நிறைய காற்று ஊற்றிட்டோம்னா எப்படி பல்ஜ் ஆகும் அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, சரி அதுதான் அந்த இதில் வந்து மெயின் பாயிண்ட். ஓகே, இது வந்து என்ன சொல்யூஷனில், ஹைப்போட்டோனிக் சொல்யூஷன். ஓகேங்களா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஹைப்போட்டோனிக் சொல்யூஷன்னா என்ன, வாட்டர் கண்டென்ட் வெளியில் அதிகமாக இருக்கும், செல்லுக்குள்ளே கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ செல் என்ன பண்ணும், வாட்டர் அதிகமாக அப்சர்வ் பண்ணும், அதே மாதிரி வெளியிலையும் விடும், அது கம்மியாக விடும். ஓகேங்களா, அப்போ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா செல்லுக்குள்ள வாட்டர் லெவல் அதிகமாகும். அப்போ செல் வந்து பல்ஜ் ஆகும், ஸ்வெல் ஆகும். ஓகேங்களா, வீங்கும். ஸோ அந்த மாதிரி வீங்கிறது தான் நமக்கு வந்து என்னது ஹைப்போட்டோனிக் சொல்யூஷனில் நடக்கும். சொல்யூஷன் நம்ம எப்படி எடுத்துக்கிட்டா ஹைப்போட்டோனிக்காக எடுத்துக்கிட்டா. ரெண்டாவது ஸ்டெப் என்ன, ரெண்டாவது பாசிபிலிட்டி என்ன, ரெண்டாவது எப்படி நடக்கலாம், if the medium has exactly the same water concentration.
ஓகேங்களா. எக்ஸாக்டாக கான்சன்ட்ரேஷன் ரெண்டுலேயுமே ஒன்றா இருக்குப்பா. எதில்? வெளியில் இருக்கக்கூடிய நம்ம எடுத்துக்கிட்ட அந்த சப்ஸ்டன்ஸ்லேயும் வாட்டர் லெவல் ஒன்றா இருக்குது, உள்ள செல்லுக்குள்ளேயும் வாட்டர் லெவல் ஒன்றா இருக்குது. ஓகேங்களா. ஸோ வாட்டர் லெவல் ஒன்றா இருக்குன்னு அர்த்தம். சப்ஸ்டன்ஸ் என்னது? கரைக்கும் போது அதுலேயும் வாட்டர் ஒரே அளவு இருக்குது, செல்லுக்குள்ளேயும் வாட்டரோட அளவு ஒரே மாதிரியே இருக்குது. ஆஸ் த செல் தேர் வில் பி நோ நெட் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் அக்ராஸ் த செல் மெம்பரைன். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம செல் மெம்பரைனுக்குள்ளே அதிகமாக வந்து வாட்டர் மூவ்மெண்ட்டே இருக்காது. ஏன்னா நான் வச்சுருக்கதும் அவ்வளோதான், நீ வெளியில் இருக்க வாட்டர் லெவலும் அவள் தான் இருக்குது, அப்போ எனக்கு தேவையே இல்லை, அப்படி தான் நான் செல் ஃபீல் பண்ணும். ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகாது, அதிகமாக அது வெளியில் விடவும் விரும்பாது, அதே மாதிரி எடுத்துக்கவும் விரும்பாது. ஆனால் மூவ்மெண்ட் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா அதிகமாக நடக்காது. இதோட கம்பேர் பண்ணும்போது ஹைப்பர்டோனிக் சொல்யூஷனை கம்பேர் பண்ணும்பொழுது இதில் வந்து அதிகமான மூவ்மெண்ட்டே இருக்காது. சுத்தமாக மூவ்மெண்ட் இருக்கான்னு சொல்ல முடியாது. ஏன்னா செல் மெம்பரைன் வந்து ஒரு பார்ட்டிகல் மூவ் ஆகக்கூடிய ஒரு பகுதி இல்லைங்களா. உள்ளேயே வராது சொல்ல முடியாது. வெளியில் அனுப்பிட்டு இருக்கும், உள்ளே வந்துட்டு இருக்கும், ஆனால் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா ரெண்டுக்குமே ஒரே ஈக்குவல் சேம் எக்ஸாக்ட்லி த சேம் வாட்டர் கான்சன்ட்ரேஷன் இருக்குது அதனால. ஓகேங்களா. சரி, அப்போ வந்து போகிறதும் வரதும் நமக்கு வந்து அந்த அளவுக்கு நோ நெட் மூவ்மெண்ட், அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் வந்து இருக்காது. சச் a solution is known as the isotonic solution. இந்த மாதிரி சொல்யூஷன் வாட்டர் லெவல் ரெண்டுலையுமே செல்லுலையுமே அதுலையுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது? ஐசோடோனிக் சொல்யூஷன். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஹைப்பர்டோனிக் என்ன சொன்னோம், சாரி ஹைப்போடோனிக் என்ன சொன்னோம் அப்படின்னு வார்த்தையை மாற்றிடாதீங்க, ஏன்னா இன்னொன்று இருக்குது. ஸோ ஹைப்போடோனிக் PO TO. ஓகேங்களா. அது என்ன சொன்னோம்? ஹைப்போ அப்படின்னா வாட்டர் அதிகம். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசோ அப்படின்னா ரெண்டுக்குமே ஒன்று வாட்டர் லெவல். ஓகே, வெளில இருக்க சொல்யூஷன்லையும் ஒன்றா தான் இருக்கும், உள்ள இருக்க செல்லுக்குள்ளேயும் வாட்டர் லெவல் ஒன்றா தான் இருக்கும். அதனால அதிகமாக மூவ்மெண்ட் வந்து இருக்காது. ஓகேங்களா. ஸோ செல் நார்மல் சைஸில் இருக்கும். இதை நம்மளா நோட் பண்ணணும். செல் எப்படி இருக்கும்? நார்மல் சைஸில் இருக்கும். பாருங்க இப்போ எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல போகிறோம். வாட்டர் அக்ராஸ் த செல் மெம்பரேன் இன் போத் டைரக்ஷன், ரெண்டு டைரக்ஷன்லையுமே மூவ் ஆகும். பட் த அமௌண்ட் கோயிங் இன் இஸ் இன் த சேம் ஆஸ் த அமௌண்ட் கோயிங் அவுட். அதாவது வந்து செல்லுக்குள்ளேருந்து போகிற வாட்டரோட அமௌண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும், செல்லுக்கு வரக்கூடிய வாட்டரோட அமௌண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே கான்சன்ட்ரேஷன் டிஃபரன்ஸே நமக்கு இல்லை இல்லைங்களா. அதனால என்ன ஆகும்? அமௌண்ட் கோயிங் இஸ் இன் இஸ் த சேம் ஆஸ் த அமௌண்ட் கோயிங் அவுட். எவ்வளோ அளவு வந்து உள்ளே வருதோ அதே அளவு வந்து வெளியில் போகும். ஓகேங்களா. ஸோ அதனால் ஒன்றும் பெருசாக நமக்கு வந்து செல்லோட அந்த சைஸ்லலாம் டிஃப்ரெண்ட் இருக்காது. அப்போ நார்மலாக தான் இருக்கும் செல்லு. ஓகேங்களா. ஸோ இந்த பாருங்கள், பிளான்ட் செல்லும் நார்மல் சைஸ் தான். அப்போ நீங்கள் நார்மல் சைஸை வச்சு இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம பல்ஜ் ஆயிருக்குன்னு பார்த்துக்கலாம் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ அப்போ நார்மல் சைஸ்னால் என்ன, பல்ஜாக இருக்குன்னா எப்படி இருக்குன்னு டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? சரி, இங்கே பாருங்கள். அப்போ வந்து இந்த செல் வில் ஸ்டே த சேம் சைஸ். செல் எப்படி இருக்கும்? நமக்கு சேம் சைஸில் தான் இருக்கும். ஓகேங்களா. எந்த சொல்யூஷனில்? ஐசோடோனிக் சொல்யூஷனில். ஓகே, சரி. தேர்ட் டைப் இப்படி நடக்கலாம். ஓகேங்களா. எப்படி இருந்தா? இஃப் த மீடியம் ஹேஸ் த லோயர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் தென் த செல். செல்லை விட நம்ம எடுத்துக்கிட்ட அந்த மீடியம் இருக்குது பார்த்தீங்களா, சொல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வாட்டர் கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம்? வாட்டர் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது என்ன படித்தோம்? ரெண்டுலேயுமே வாட்டர் கான்சன்ட்ரேஷன் சமமாக இருக்குது. இப்போ என்ன படித்தோம்? நம்ம எடுத்துக்கிட்ட சொல்யூஷனில் வாட்டர் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா. ரொம்ப லோவாக இருக்குது. எதோட கம்பேர் பண்ணும்போது? செல்லோட கம்பேர் பண்ணும்பொழுது. மீனிங் தட் இட் இஸ் எ வெரி கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதிகமான கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உப்பு அதிகமாக போயிடுச்சு, சர்க்கரை அதிகமாக போயிடுச்சு. எதை விட? தண்ணியை விட. ஓகேங்களா. தண்ணியை விட அதிகமாக நம்ம சர்க்கரை போட்டு கலந்துருக்கோம், இல்லைன்னா உப்பு போட்டு கலந்துருக்கோம். அதுதான் ஹை கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன். ஓகேங்களா. அதிகமாக நம்ம எந்த பொருளை கலக்கணுமோ அது அதிகமாக கலந்துட்டோம். அப்போ வெரி கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். ஓகேங்களா. சரி, இந்த செல் வில் லூஸ் வாட்டர். அப்போ என்ன பண்ணும்? அது வாட்டரை இழக்கும், வெளியில் விட்டுரும். ஓகேங்களா. ஏன்னா எங்கே கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது? வெளியில் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. எதோட கான்சன்ட்ரேஷன்? நம்ம மிக்ஸ் பண்ணதோட கான்சன்ட்ரேஷன். வாட்டர் கம்மியாக இருக்குது. அதனால என்ன ஆகும்? இதுகிட்ட வாட்டர் அதிகமாக இருக்கா, செல்லை விட இதில் வாட்டர் வந்து கம்மியாக இருக்குது. ஓகேங்களா. செல்லில் இருக்கிறத விட வெளியில் இருக்க அந்த சொல்யூஷனில் வாட்டர் வந்து லோவாக இருக்குது. ஓகேங்களா. சரி, அப்போ என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்மகிட்ட அதிகமாக இருக்குது, வெளியில் கம்மியாக இருக்குது. அப்போ இது என்ன பண்ணுன்னா வாட்டரை வெளியில் விடும். ஓகேங்களா. சரி, இப்போ பாருங்கள், ஆரோ மார்க் பாருங்கள், இப்படி H2O வெளியில் போகிற மாதிரி காட்டியிருக்கோம் இல்லைங்களா. அப்போ வாட்டர் அந்த வெளில விட்டுடுச்சு. ஓகே. ஸோ வாட்டர் வெளில விட்டுருச்சுன்னா செல் என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல் வில் லூஸ் த வாட்டர் பை ஆஸ்மாசிஸ். ஆஸ்மாசிஸ்ங்கிற ப்ராசஸ் மூலமாக அது வாட்டரை இழந்துருச்சு. அப்போ சச் அ சொல்யூஷன் இஸ் நோன் ஆஸ் த ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன். ஓகேங்களா. இது நோட் பண்ணிக்கோங்க. ஹைப்பர் PER
வரும். ஓகேங்களா? ஸோ இது அது வந்து என்ன ஹைப்போ PO வரணும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட்டர் அதிகமாக இருந்தால் O, ஏன்னா செல் பல்ஜ் ஆகும். ஓகேங்களா? சரி, ஈனா வாட்டர் கம்மியாக இருந்தால் E, ஏன்னா செல்லு வந்து சுருங்கும். ஓகேவா? ஈக்கு நடுவில் ஒரு கோடு வந்துச்சு பார்த்தீங்களா, செல்லு சுருங்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, அப்போ என்ன நடந்துச்சு சொல்லுவோமா? எகெயின் வாட்டர் கிராஸ் த செல் மெம்பரேன் இன் போத் டைரக்ஷன். ரெண்டு டைரக்ஷன்லேயும் வாட்டர் போகும் வரும். ஏன்னா வாட்டரை இது இழக்கணும்ல. ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டு டைரக்ஷன்லேயும் வாட்டர் வந்து லூஸ் ஆகும், வாட்டர் லூஸ் பண்ணும் இல்லைங்களா? ரெண்டு டைரக்ஷன்லையும் வாட்டர் போகும் வரும். பட் திஸ் டைம் மோர் வாட்டர் லீவ் த செல் தென் என்டர் இட். அதாவது உள்ளே வரதை விட இங்கே போகிறதோட அளவு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா வெளில இருக்க சொல்யூஷனில் வாட்டர் கம்மியாக இருக்குது. அதனால் இந்த செல் என்ன பண்ணும், வாட்டர் நம்மள்கிட்ட நிறையா இருக்குது, அதனால் அப்படி கொடுத்துரும். ஓகேங்களா? கொடுக்கும்போது இது என்ன ஆகும், வாட்டர் இருந்தால் தானே நல்லா பல்ஜாக இருக்க முடியும். வாட்டர் தான் கொடுத்துருது இல்லையா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்கும். வாட்டர் இழந்துருச்சு அப்படின்னா சுருங்க ஆரம்பிக்கும், ட்ரை ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சரி, அப்போ சுருங்க ஆரம்பிக்கும். therefore the cell will shrink. கிளியரா? சிம்பிளான கான்செப்ட் தான். ஆனால் எது ஹைப்போ, எது ஹைப்பர், எது ஐசோடோனிக், இதை நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி செல் என்னவாகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த படத்தை கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க, ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கான்செப்ட். This osmosis is the special case of diffusion through the selectively permeable membrane. அப்போ ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ். எதோட? டிஃப்யூஷன்ங்கிற ப்ராசஸோட ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான் ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிறது. இது எங்க நடக்கும்? செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரேன், அதாவது அலோவ் பண்ணக்கூடிய அந்த மெம்பரேன், அந்த 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 செல் வால் இருக்கு பார்த்தீங்களா, சாரி செல் லேயர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வெளியில உள்ள லேயர், அது வந்து அலோவ் பண்ணணும். ஓகேங்களா? அந்த போறதுக்கு வரத்துக்கு அலோவ் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகேவா? செல் மெம்பரேன் வந்து அலோவ் பண்ற மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்குது. அது ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் டிஃப்யூஷன் ப்ராசஸோட ஒரு சிறப்பான ஒரு பகுதி. ஓகேங்களா? அதே மாதிரி நடக்கக்கூடியது தான் அது ஒரு ஸ்பெஷல் இது. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம செஞ்சோம் இல்லையா, இதை நம்ம லைவாக நம்ம வந்து வெறும் கண்ணிலேயே நம்ம செஞ்சு பார்க்க முடியும். எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்மாசிஸ் வித் அன் எக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த மாதிரி செல் செஞ்சு பார்க்கலாம். ஏன்னா எக்குங்கிறது ஒரு செல் தான் இல்லைங்களா, ஒரு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு செல், அதுதான் எக்கு அப்படிங்கிறது. ஸோ அதை நம்ம வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் 1 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம புக்கில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை இந்த பாருங்களேன், நம்ம புக்கில் கொடுத்துருக்க சென்டென்ஸை உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே பாருங்க, ரிமூவ் த செல் ஆஃப் அன் எக் பை டிசால்வ் இட் இன் டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ல நீங்கள் வந்து எக்கை போட்டிங்க அப்படின்னா எக்குக்கு மேலே ஒரு ஷெல் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஓடு இருக்கும்ல, நமக்கு முட்டை ஓடுன்னு சொல்லுவோம்ல, ஸ்ட்ராங்கான ஓடு இருக்கும்ல, அது வந்து என்ன ஆகும்னா டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அதாவது HCl போட்டிங்க அப்படின்னா அது என்ன ஆகும், டிசால்வ் ஆகும், கரையும். ஓகேங்களா? ஏன் கரையுது? இந்த செல் இஸ் மோஸ்ட்லி கால்சியம் கார்பனேட். செல்லுங்கிறது கால்சியம் கார்பனேட், அது வந்து HCl கரையும். ஓகேங்களா? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ல கரையும். ஓகேங்களா? நாங்கள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்க்கு எங்கே மேடம் போகிறது, நாங்கள் எப்படி செஞ்சு பார்க்குறது அப்படின்னா சிம்பிளாக ஒன்று சொல்கிறோம். வினிகர் வந்து பார்த்துருப்பீங்க, நமக்கு வந்து இந்த ஊறுகாய் போடுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க, வினிகர்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? ஸோ அது ஈஸியாக கிடைக்கும் கடையில், அதை நம்ம வாங்கி செய்யலாம். ஓகேங்களா? சரி, ஏன்னா இதில் கிடைக்கக்கூடிய எல்லா மெட்டீரியலுமே நம்ம ஈஸியாக செஞ்சு பார்க்கக்கூடியது தான். அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா? சரி, வினிகர் வாங்கிக்கோங்க கடையில். ஸ்டெப் 1 பார்த்தீங்களா, இது நமக்கு வந்து புக்கில் வந்து HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சொல்லியிருக்காங்க. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தேவையில்லை, வினிகரில் போட்டாலும் நடக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், வினிகரை ஒரு பீக்கரில் எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த மாதிரி முட்டையை போடுறோம். ஓகேங்களா? போடும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய பபிள்ஸ் வரும். ஏன் அப்படின்னா இது கால்சியம். ஓகேங்களா? ஸோ நம்ம போடுறது வினிகர், அதாவது HCl மாதிரி அதுவும் ஆசிட். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே கரைய ஆரம்பிக்கும். கால்சியம் கார்பனேட் வந்து அந்த HCl அதாவது அந்த வினிகரில் கரைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சரி, கொஞ்சம் ஆனால் 24 hours ஆகும். ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டிங்க அப்படின்னா 2 முட்டை எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேங்களா? ரெண்டு எக்கை வந்து 2 பீக்கரில் எடுத்து வினிகரில் ஊற வச்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நல்லா தொடச்சிட்டு எடுத்தீங்கன்னா இந்த பாருங்கள், இது செல்லோட இருக்கிறது, இது செல் இல்லாமல் வினிகரில் போட்டது. இந்த டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக ஸ்டெப் 2ல் போட்டிருக்கேன். வினிகரில் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டோம் 2 எக்கை. இந்த 2 எக்கையும் எடுத்து ஒரு துணியில் தொடச்சிட்டு, மெல்லிசா லேயர்
லேயர் தான் இருக்கும். மேலே உள்ள ஓடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ராங்கான எக் செல்லு அது கரைஞ்சிருச்சு அப்படின்னா மெல்லிசா ஒரு லேயர் மாதிரி நமக்கு வரும். அதுதான் நமக்கு மெம்பரைன், செல் மெம்பரைன் சொன்னோம் இல்லையா, அந்த எக்கோட மெம்பரைன் அது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். நீங்கள் அது தொடச்சி எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஆனால் இந்த ஓடை நம்மளால் அழுத்த முடியாது இல்லைங்களா? ஆனால் இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்மளை லைட்டாக வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணாலே நமக்கு அமுகும், அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ஸ்டெப் 2 முடிச்சாச்சு. இப்போ ஸ்டெப் 3ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி 2 பீக்கர் எடுத்துக்கிறோம். 2 பீக்கரில் நம்ம அந்த க்ளீன் பண்ணி செல் மெம்பரைன் மட்டும் இருக்கிற மாதிரி எக்கு க்ளீன் பண்ணி எடுத்தோம்ல, அந்த 2 எக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று சாதாரண வாட்டர் ஃபஸ்ட்டு இது. ஓகேங்களா? சாதாரண வாட்டரில் போட்டு வைங்க. பீக்கரில் சாதாரண வாட்டரில் அந்த செல் ஓடை எடுத்துட்டு, அந்த எக் செல்லோட ஓடை எடுத்துட்டு, அதை வந்து அந்த செல் மெம்பரைன் மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம். ஓகேங்களா? ரெண்டாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல உப்பை அதிகமாக நிறைய கான்சன்ட்ரேஷனாக கரைச்சிட்டு அது உள்ளர நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு முட்டை அதே மாதிரி செல் மெம்பரைன் மட்டும் எடுத்தோம் பார்த்தீங்களா, ஓடு 2க்குமே ஓடு இருக்கக்கூடாது, செல் மெம்பரைன் மட்டும் இருக்கணும். அந்த மாதிரி எடுத்து வச்சிருங்க. ஓகேங்களா? நம்ம புக்கில் 5 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 5 மினிட்ஸ்லாம் நமக்கு நடக்காது. இது என்ன பண்ணணும்னா 2, 3, 4 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்க. மினிமம் 5 ஹவர்ஸாவது வெயிட் பண்ணுங்க. நீங்கள் நல்லா வந்து கிளியராக உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னா, அப்சர்வேஷன் கிளியராக தெரியணும் அப்படின்னா நீங்கள் 5 ஹவர்ஸ் மினிமம் வெயிட் பண்ணணும். செல் ஓட எடுக்க மினிமம் 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, அந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க, ஆஃப்டர் 5 ஹவர்ஸ் கழிச்சு இந்த ஸ்டெப் 4 பார்க்கலாம். நீங்கள் ஸ்டெப் 4 நமக்கு என்ன தெரியுது, எப்படி போட்டோம், ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி போட்டோமா, 2 செல் மெம்பரைனோட ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி போட்டோமா. இந்த ஃபஸ்ட்டு வாட்டரில் இருந்தது என்ன ஆகும்னா, நல்ல பல்ஜ் ஆகும், நல்ல பெருசாகும். நீங்கள் போட்ட சைஸை விட பெருசாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் கண்ணாலே பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் அது பெருசாகிடுச்சுங்கிறது. ஓகேவா? போடும்போது எப்படி இருந்துச்சு, இந்த கண்ணால் நம்ம போட்டதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு. உங்களுக்கு அப்படி சந்தேகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அளந்து பார்த்துக்கோங்க. அந்த டயாமீட்டரை வந்து ஒரு சின்ன ஸ்கேலை வச்சோ இல்லை நூலை வச்சோ அதை சுற்றி நீங்கள் அளந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, போட்டுருங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறோம், 5 ஹவர்ஸ் கழிச்சு எடுத்து பார்க்குறோம். இது நல்லா வந்து பெருசாக பல்ஜ் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா எதில், உப்பு தண்ணியில் வச்சது பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்கிடும். ஓகேங்களா? உப்பு தண்ணியில் வச்சது நல்லா சுருங்கிடும். பாருங்கள், வெளியில் எடுத்து காட்டியிருக்கோம் பாருங்கள். இது வந்து வாட்டரில் வச்சது எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா, நார்மல் சைஸை விட பெருசாகிடும். உப்பு தண்ணியில் வச்சது பார்த்தீங்கன்னா அந்த தோல்லாம் சுருங்கி போயிடும். ஓகேங்களா? சுருங்கி நல்லா காஞ்சி போன மாதிரி சுருங்கி போயிடும். ஏன்? அப்போ இது ரெண்டுலையும் என்னென்ன சொல்யூஷன் இருந்துச்சு, ஒன்று ஹை கான்சன்ட்ரேட்டட் சால்ட் சொல்யூஷன். அதுக்குள்ளே போடும்போது இந்த எக்கு என்ன பண்ணுச்சு, வாட்டரை வந்து லூஸ் பண்ணிடுச்சு. ஏன்னா அதில் உள்ளதை விட இதில் வெளில இருக்கக்கூடிய அந்த சால்ட் சொல்யூஷனில் இருக்கக்கூடிய வாட்டரோட கண்டென்ட் கம்மியாக இருந்திருக்கு, சால்ட் அதிகமாக இருந்திருக்கு. அதனால் இது என்ன பண்ணியிருக்கு, வாட்டரை வந்து லூஸ் பண்ணிடுச்சு. அதனால் இது ஸ்ட்ரிங் ஆகிடுச்சு, சுருங்கி போச்சு இல்லைங்களா? சரி, இது என்ன பண்ணியிருக்கு, இதோட வாட்டர் உள்ளே இருக்க வாட்டர் கண்டென்ட்டை விட வெளியில் வாட்டர் அதிகம் இல்லைங்களா? பீக்கரில் இருக்க வாட்டர் எவ்வளோ வாட்டர் இருக்குது, ஆனால் எக்குக்குள்ளே அவ்வளோ வாட்டர் இருக்குமா, இருக்காது இல்லைங்களா? ஸோ அப்போ இது என்ன பண்ணுச்சு, வாட்டர் அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அப்சர்வ் பண்ணிவிட்டு பல்ஜ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இதில் வாட்டர் கண்டென்ட் அதிகம். இது ஏன்னா பியூர் வாட்டர் மட்டும்தான் நம்ம வச்சோம், அதில் எதுவும் டைல்யூட் பண்ணல, அதனால எதுவும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலை இல்லைங்களா? இதில் வந்து ஆனால் சால்ட்டை மிக்ஸ் பண்ணோம். எப்படி சால்ட்டை மிக்ஸ் பண்ணோம், வாட்டரை விட சால்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ இது வாட்டரை கொடுத்துருச்சு, லூஸ் பண்ணிடுச்சு, இது வாட்டரை கெயின் பண்ணிடுச்சு. ஸ்டெப் 5ல் கிளியராக புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, இப்போ நமக்கு வந்து கொஷினும் ஆன்சர் அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ரிமூவ் த செல் ஆஃப் ஆன் எக் பை டிசால்விங் இட் இன் டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பதிலாக தான் நம்ம வந்து வினிகர் எடுத்துக்கிட்டோம். இந்த ஷெல் இஸ் மோஸ்ட்லி கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட்னா அதுக்கு மேலே உள்ள முட்டை ஓடு, அது வந்து கால்சியம் கார்பனேட். அது நீங்கள் போட்டதுமே என்ன ஆகும் தெரியுமா, அந்த பபிள்ஸ் நிறைய வர ஆரம்பிக்கும். ஏன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். இந்த தின் அவுட்டர் ஸ்கின் நவ் என்க்ளோஸ் த எக். அதாவது அந்த அவுட்டர் ஷெல் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வெளில வந்துடும். புட் த எக் இன் பியூர் வாட்டர் அண்ட் அப்சர்வ் ஆஃப்டர் 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ்னு சொல்கிறாங்க, ஆனால் நமக்கு 5 ஹவர்ஸாவது மினிமம் நீங்கள் வச்சிங்கன்னா தான் நல்ல ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். இந்த எக் ஸ்வெல் பிகம் வாட்டர் ப்ராசஸ் இன் டு இட்ஸ் பை ஆஸ்மாசிஸ். எக் நல்லா வந்து ஸ்மெல் ஆகிருக்கும், அதாவது நல்ல பல்ஜ் ஆகிருக்கும். எதனால், அது வந்து ஆஸ்மாசிஸ் மூலமாக வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. ஓகேங்களா? ஏன்னா நம்ம எடுத்துக்கிட்டது பியூர் வாட்டர் அப்படிங்கிறதுனால. ஓகே, ஸோ அடுத்தது என்ன பண்ணுறோம், பிளேஸ் த சிமிலர் டீசெல்ட் எக் இன் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் சால்ட் சொல்யூஷன். கான்சன்ட்ரேட்டட் சால்ட் சொல்யூஷன், ஓகேங்களா, அதிகமாக சால்ட்டு மிக்ஸ் பண்ண சொல்யூஷன். அண்ட் அப்சர்வ் த 5 மினிட்ஸ், மினிமம் 5 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இந்த எக் வந்து சுருங்கிடும். ஓகேங்களா? நல்லா ட்ரையாக தண்ணியெல்லாம் அது இழந்துருச்சுன்னா என்ன பண்ணும், அப்படி ட்ரையாக அந்த மாதிரி காஞ்சி போன மாதிரி இதாகிடும். ஓகேங்களா? ஒய் ஏன் அப்படியாச்சு, வாட்டர் பாசஸ் அவுட் த எக் சொல்யூஷன் இன் டு த சால்ட் சொல்யூஷன். வாட்டர் என்ன பண்ணுச்சு, எக்லேருந்து சால்ட்டுக்கு சொல்யூஷனுக்கு போயிடுச்சு.
ஏன்னா அங்கே வாட்டர் கம்மியாக இருக்குது, எக்கை விட அதில் கம்மியாக இருக்குப்பா. அதனால என்ன பண்ணிடுச்சு, அது லூஸ் பண்ணிடுச்சு வாட்டரை வந்து. சரி நீ ரொம்ப கம்மியாக வச்சிருக்கேன்னு அதுகிட்ட கொடுத்துருச்சு. பிகாஸ் த சால்ட் சொல்யூஷன் இஸ் மோர் கான்சன்ட்ரேட்டட். ஏன்னா சால்ட் வந்து மோர் கான்சன்ட்ரேஷனாக இருக்குது அதில். அதனால வாட்டர் கம்மியாக இருந்ததுனால அதுக்கு அது கொடுத்துருச்சு. கிளியரா? நம்ம கண்ணாலே பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான ஆக்டிவிட்டி தான். உங்களால் செஞ்சு பார்க்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு டைம் இருந்துச்சு, அதனால செஞ்சு பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக அந்த கான்செப்ட் புரியும். ஓகேங்களா? ஹைப்போடோனிக், ஹைப்பர்டோனிக், ஐசோடோனிக், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது மூணுலையுமே எக்கு என்ன ஷேப் மாறுதுன்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே அப்போ என்ன நடக்குங்கிறத நீங்கள் சொல்லிடலாம். ஓகே, இது சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.